பெருமாள் ஹோம் ஸ்டே தான். ஒர்த்தபிள், நம்ம பைசாக்கு ஒர்த்தபிளான பிளேஸ் இந்த பெருமாள் ஹோம் ஸ்டே. இன்னைக்கு வந்து நம்ம மூணார் வந்து செம்ம சூப்பராக ட்ரிப் வந்து முடிச்சாச்சு. நத்திங். ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் மூணார் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மூணார் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் போனப்போ கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போகிறச்ச மழையான மழை. என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டோமே, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வைபாக கிளம்பிட்டோம். பட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் மழை வந்துட்டு இருந்தது, ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் இருந்தது. அது மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் இருந்தது. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு கார்டனுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம எப்போயுமே எங்கே போனாலும் சரி, நம்ம வயிற்றுக்கு பசிக்கும்ல, ஸோ வயிற்றுக்கு ஏதாவது போட்டுட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் அக்கா கேர்ஃபுல், என்ன பண்ணிகிட்ருக்க, ரோட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னா என்ன பண்ணுறது, எனக்கு மிளகா பஜ்ஜியும் முக்கியம், அதே மாதிரி வீடியோவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சின்சியராக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் இந்த கூலான பிளேஸில், சில்லுன்னு இருக்க பிளேஸில் சுட 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 இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதே வேற லெவல் ஃபீல் தாங்க. யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் அக்கா அத்தி பேர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மிளகா பஜ்ஜியை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் நானும் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் பங்கு. ஒரு வழியாக நம்ம பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, செம சூப்பராக குட்டி குட்டி அந்த சீரியல் பல்ப் செட் மாதிரி அழகாக வந்து அதை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணாரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு தனி என்ட்ரி ஃபீஸ், அதே மாதிரி கிட்ஸுக்கு என்ட்ரி ஃபீஸ் தனி. அண்ட் அந்த என்ட்ரன்ஸே வந்து அழகழகாக குட்டி குட்டி ஸ்டார்ஸ், அப்புறம் குட்டி குட்டி ஜீரோ பால்ஸ் பல்ப்ஸ் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஸ்ரீசாந்த்க்கு ஒரே ஹாப்பி. பிகாஸ் ஸ்ரீசாந்த் குட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஃப்ளார்ஸ், பிளான்ஸ் இதுலலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். நாங்கள் ஒரு சைடு போயிட்டு இருந்தோம், எங்கள் ஸ்ரீசாந்த் அதை ஒவ்வொன்றா பார்த்து ரசிச்சுட்டே வந்துட்டு இருந்தான். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. செரி கலர், பிங்க் கலர், அப்புறம் சாண்டில் கலர்னு ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளிஷ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு அழகான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கோம். பிகாஸ் நாங்கள் வந்து எலிஃபெண்ட்டோட பேக் சைடு வந்து அப்படியே எல்லோரும் நின்றுட்டோம். பிகாஸ் த ரூஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக கதகளி ஆடுற ஒரு டாயோடு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோல்டன் கலர் லைட்லாம் பார்க்கும்போது அப்படியே தகன்னு மின்னுது. எனக்கு அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. குட்டி குட்டியான செடி, அதில் அழகழகான பூக்கள், கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க கார்டனே. அட இது என்னடா இவ்வளோ பெரிய ஃப்ளார்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தோம். வயசு உண்மையாலுமே இப்படிதான். வயசு உண்மையாலுமே இப்படிதான். நாங்க நேர்லயே பார்த்தோம். நைட்டு அதுவும் அப்படியே இந்த பூவெல்லாம் காட்டலாம். சம்மர் வந்தாவே, வெக்கேஷன் வந்தாவே நான் ப்ரிஃபர் பண்ணுற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேரளா தான். பட் கேரளாவில் மூணாருக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருந்தது. அட் த சேம் டைம் இங்கே இருக்க க்ரீனரிஸ், இங்கே இருக்க பிளான்ஸ், சீனரிஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு இலைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவிதைகள் எழுதலாம், அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு பூக்கள்லாம் வந்து அப்படி பிளிஷ்ஃபுல்லாக இருந்தது. ரீல்ஸ் பண்ணுறதுக்கு, ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீக்ரெட் இருக்குது. என்னென்னா, இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு வியூ தெரியுதா? எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி லேக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு காட்சி இருந்தது. அதாவது அந்த மலை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அந்த மலைகள் இருந்தது. ஆக்சுவலி இப்போது வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ இருக்கும். ஐ திங்க் இது வந்து ஒரு லேக் போல் இருக்குது. செம்மையாக வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. மலையோட மலையாக நாங்கள் வந்து இந்த லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும்.
இதில் வேறு லைட்டிங்ஸ் வேறு அம்மா சூப்பரா. ஒன்றுமே பண்ணல. வந்துட்டேன். நம்மளை பார்த்தா இன்னும் வேகமாயிடும். கண்ணில் பார்த்துருக்க நான் பாரு எங்கே போய் நின்று இருக்க பார்த்தியா? அதை கீழே போட்டதை எடுத்து அங்கே கையில் விடு. பெரிய பெரிய காடு தாண்டி மலை தாண்டி வாகமன் பருந்து பாறால வியூ பாயிண்ட்ஸ் அப்படியே எப்படி சொல்றது, மிஸ்ட் அப்படியே இறங்கும். வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கும். எங்கள் ஸ்ரீசாந்த் மூணார் கிளைமேட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணால். பிகாஸ் இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருப்போம். பட் அட் த சேம் டைம் லீவ் டைம் வந்துச்சு அப்படின்னா நான் எங்கள் ஸ்ரீசாந்தை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் நான் வந்து ஒரு குட் மாம் ப்ளஸ் குட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த எலிஃபண்ட்டோட இயர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடும் இந்த சைடும் அலைப்பாயுது இல்லையா? பட் இந்த எலிஃபண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையான எலிஃபண்ட் கிடையாது. இது ஒரு டாய் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நானே ஷாக் ஆகிட்டேன். ஷாக்க குறை அப்படின்னு ஸ்ரீசாந்த் சொல்லிட்டான். எங்களுக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த சன்செட் ஆகிற டைம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் ஆகிறது இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இது என்னடா கேக்டஸ்னு பார்க்குறீங்களா? எனக்கும் அப்படி தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் கேக்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை பிளேஸில் தான் வந்து வளரும். பட் இங்கே இவ்வளோ சில்லுன்னு இருக்க பிளேஸில், அதுவும் வெட்டான பிளேஸில் எப்படி வளருது அப்படின்னு நானும் ஆச்சரியமாக பார்த்தேன். அதில் சப்பாத்தி கல்லியில் பழம் கூட இருந்தது. பட் அதை பறித்து சாப்பிடலாமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஓகே நீ பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன். வா, எவ்வளோ அழகான கலரில் ஃப்ளார்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பளபளன்னு இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்டை நான் சொல்லியே ஆகணும். ஸ்டார் இருக்கும். இப்போ இங்கே க்ரௌட் இருக்குது. இந்த ஸ்டாரில் பார்த்திங்கன்னா நம்ம போய் சென்டரில் இருந்து போஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே நாங்கள் செல்ஃபி ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நகர்ந்து இந்த சைடு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நீங்கள் சுற்றி உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கே ஷார்ப்பாக ஒரு 3 to 4 hours ஆகும். அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங் ஃபுல்ஃபில்டு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த டைனோசர் இருக்கும், அப்புறம் எலஃபண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்க் இருக்கும். கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த ட்ரீஸோட ஹைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஸ்ரீசாந்த் பார்க்கில் விளையாடுறதுக்கு போயிட்டான். எங்கள் அக்காவும் அத்தையும் பேரும் ஹாப்பியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்கங்க. என்னோட பேர் தான் மூணாருக்கு வரலையே. நான் அப்படியே ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம இந்த கார்டனுக்கு வந்ததே ஒரு மெயினான ஒரு விஷயத்துக்காக தான். அது என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆசை, ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப வருஷத்து ஆசை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் டான்ஸ் பார்க்கணுங்கிறது என்னோட ரொம்ப வருஷத்து ஆசை. அண்ட் எங்கள் ஸ்ரீசாந்த் வந்து செம்மையாக வந்து பார்க் ஏரியாவில் விளையாடிட்டு இருந்தான். மழையும் வந்துட்டு இருக்கு. பட் எங்களால் வந்து சுற்றி பார்க்குறதே எங்களால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. கொட்டுற மலையில் அப்படியே நாங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அண்ட் இந்த பார்க்குக்கு நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படின்னா, பார்க் இருக்குது, அந்த லைட்டிங்ஸு செம்ம ஹாப்பியாக செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இட்ஸ் ரியலி குட். Hey guys, it's my own time to enjoy my life. It's my life, it's my rule.
பியூட்டிஃபுல்லாக இருக்கே, அப்போ நாங்கள் லைவ்ல பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் சாங் ப்ளே பண்ணி அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் கலர்ஸ் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷேப் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டர் டான்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீடியோட எண்ணில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வியூவில் காட்டுறேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரியும் அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்பாடா செம்மையாக நாங்கள் வந்து வாட்டர் டான்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப் போனோம், மைசூர் போனோம். மைசூர் போனப்போ வாட்டர் டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். பட் நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து டைம் ஓவர் சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் பார்க்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீசாந்த் வந்து குட்டி பாப்பா. ஸோ இப்போ ஸ்ரீசாந்த் பார்த்து என்ஜாய் பண்ணா. ஓகே கண்ணா லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி செம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் அந்த இடத்துல சாங் ப்ளே பண்ணும்போது பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக வந்து சவுண்ட் கொடுத்தாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். வேற லெவலில் வைபை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நீங்கள் மூணார் போயிருந்தீங்க, வாட்டர் டான்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்க சாங் என்னென்ன சாங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் மூணார் வந்ததே இந்த வாட்டர் டான்ஸ் பார்க்கறதுக்கு தான். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ். நம்ம கொடுக்குற 100 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருந்தவங்களும் நாங்களும் வருவோமா வீடியோவில் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது. அண்ட் நம்ம வந்து கார்டனில் செம சூப்பராக வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நைட் டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, நம்ம வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்ரீசாந்த் கூட பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டே இருந்தோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் ஜெர்க்கின்னு எல்லோரும் வந்து அவங்கள கவர் பண்ணியிருந்தாங்க கிளைமேட்காக. பட் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வெட்டர்லாம் நான் வியர் பண்ணவே இல்லை. கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த கார்டனே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் எங்கள் ஸ்ரீசாந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வேணும்னா ஓகேடா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். தம்பிக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். என்ன நான் என்ன பண்றேன் இங்கே கிடைக்கணுமோ? எங்கே போனாலும் சரிங்க, நானும் எங்கள் ஸ்ரீசாந்தும் சாப்பிட்றதுல மட்டும் குறை வச்சுக்க மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அக்கா அத்தையும் பேர் நாங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா செம சில்லுன்னு இருந்தது. அந்த கூலிங்க்கு ஏற்ற மாதிரி சுட 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 ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டது எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம். அதனால எனக்கு கொஞ்சம் கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. குடுன்னு கிளம்பி கடைன்னு ஹோட்டல் சரவணா பவன் வந்தாச்சு. பியூர் வெஜ். வெஜ்ஜாக இருந்தால் என்ன நான்வெஜ்ஜாக இருந்தால் என்ன, பசிக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. வெஜ் நூடுல்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் நான், சோலா பூரின்னு சொல்லி அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி அப்பாடா அப்படின்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பிகாஸ் குட்டி ஷாப்பிங் இருக்குது. ஸோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். எங்கள் ஸ்ரீசாந்த் வந்து சாப்பிட்டோன்னே ஓகே மம்மி நம்ம ரெசார்ட் போயிடலாம் அப்படின்னு சொன்னால், பட் இல்லை முடியவே முடியாது, நம்ம வந்து குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போகணும்னு நாங்கள் கரெக்டாக கிளம்பி பஜார் போயிட்டோம். டென்டடாயின் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. என்ன என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில், அது மட்டும் இல்லை குட்டி குட்டி அந்த சென்ட் பாட்டில், ஜாஸ்மின் ஃப்ளேவர் இதெல்லாம் இருந்தது. சாக்லேட்ஸ் இதெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனி சாக்லேட்ஸ் அண்ட் ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பர்ஃப்யூம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் தைலம் வாங்கினோம். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் கடையை க்ளோஸ் பண்ண போகிற டயத்தில் தான் நாங்கள் ஷாப்பிங்கே போனோம் மக்களே. இதை சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? குட்டியாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்பைசி ஐட்டம், சாக்லேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வாங்கிக்கிட்டோம். எங்கள் ஸ்ரீசாந்துக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. வாங்க நம்ம ரெசார்ட் போகலாம் அப்படின்னு சொன்னால் ஓகேப்பா அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. ஹாய் மக்களே, மூணார் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த சம்மரில் எப்படி சொல்கிறதுனா கிளைமேட் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டான ப்ளேஸ் வந்து மூணார். நான் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுற விஷயம். அண்ட் வந்து இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து
ரூம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் அந்த ரேஞ்சில் தான் வந்தோம். பட் உடனே வந்துட்டு ரெடியாகி போயிட்டு என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. டாடா பை பை, லவ் யூ ஆல் மக்களே. தி நெக்ஸ்ட் டே மார்னிங் கொக்கரக்கோக்கோ சேவல் கூவியாச்சு. சோவா என்ன டயர்டு. குட் மார்னிங். செம்ம டயர்டு. பட் பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறச்ச இருந்த ஃபேஸை விட இப்போ தான் வந்து பிரைட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். தூங்க மூஞ்சி அழகாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். மூணாறு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம், வைப் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வந்து செகண்ட் டே மூணார் ட்ரிப். இப்போ வந்து நம்ம வந்து ரெடி ஆகி கிளம்பியாச்சு. டுடே அவுட்ஃபிட் இது தான். ஏப்ரல் மாதத்தில் ஒரு டை ஜாமத்தில் அந்த சாங்கில் இருக்க மாதிரி ஒரு கெட்டப் போட்டோம். பட் நம்ம அப்படி வரல. இல்லை புரியுது, நீ ஏன் முறைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. எங்கள் அக்கா முறைக்கிறா, அவங்க சிம்ரன்மா நீ அப்படின்னு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பார்த்து தேடி முறைச்சா தேடி பார்த்து எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் செகண்ட் டே வந்து செம்ம சூப்பராக வந்து கிளம்பியாச்சு. அண்ட் மூணாறு செம்ம ஒர்த்தாக இருக்குது மக்களே. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணாருக்கு போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் ரூம் அலர்ட் இருக்குது, இங்கேயும் வந்து ரூம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு லார்ஜ் காட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 காட் வந்து ஜாயின் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இது செப்பரேட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இருக்குது. அண்ட் எகைன் வந்து இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு டிவி ப்ரொவிஷனல் இருக்குது, ஓடிடி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு டூரிசமோட ஒரு ஹைலைட்டு. நம்ம வெளியிலலாம் போய் சுற்றிட்டு வருவோம். ஸோ அதுக்கு ஆப்டாக பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர், ரூம் ஃப்ரெஷ்னரில் இருந்து ஹேண்ட் வாஷ் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒர்த்தபுளான பிளேஸ். நம்ம வந்து டூரிசம் போகிறவங்களுக்கு மூணாருக்கு நான் ரெஃபர் பண்ணுற ஒரு சூப்பரான ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசார்ட் அப்படின்னே சொல்வேன். அண்ட் இந்த ரெசார்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஹோம் ஸ்டே தான். ஒர்த்தபிள், நம்ம பைசாக்கு ஒர்த்தபுளான பிளேஸ் இந்த பெருமாள் ஹோம் ஸ்டே. சூப்பர்.